பார்க்க போகிறோன்னா வெர்ஜின் ரிவர் சீசன் 1 அதில் ஃபஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இது நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பொண்ணு வந்து நைட்டு காரில் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. அவங்க தான் இந்த கதையில் மெயின் லீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 30+ 20+ ஏஜ் இருக்கும். அவங்க காரில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்மளை இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் மோதிட்டு அவள் தலையில் ரொம்ப ரத்தம்லாம் வருது. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்தவங்க வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்கள் கார் வந்து டிச்சில் மாட்டிக்கிச்சு, ஸோ இப்போ எடுக்க முடியாது, வாங்க நான் அவங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அவளோட ட்ராப்பிங் ஸ்டாப் வந்துடுது. உடனே அவளை இறக்கி விட்டுட்டு கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஊருக்கு வெக்கேஷனுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு. அவள் சொல்கிறா, இல்லை நான் வெக்கேஷனுக்கு வரல, நான் இந்த ஊரில் நர்ஸாக ஒர்க் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் கேட்குறாங்க, யாரோட ஒர்க் பண்ண வந்திருக்கீங்கன்னு கேட்டோன்னே, டாக்டர் வில்சனோட ஒர்க் பண்ண வந்திருக்கேன். அவருக்கு ரொம்ப ஏஜ் ஆகுது, அவருக்கு 70+ மேலே இருக்கும், அவருக்கு ரிட்டையர்டு கூட ஏஜ் வந்துடுச்சு, அதனால நான் வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலான்னு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. அதுக்கப்புறமா வந்து அவள் வந்து இறங்கிட்டு அவள் வீட்டுக்கு போகிறதுக்காக நிற்கிறா வெளியில். அப்போ அவள் கையில் ஒரு பிக்சர் இருக்குது. பிக்சர் இருந்தோடனே அந்த வீடு வந்து ரொம்ப லைட்டிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அவள் நேரில் பார்க்கும்போது அந்த வீடு நல்லாவே இல்லை. அப்புறம் வந்து அந்த ட்ராப் பண்ணவர் அங்கே தான் நிற்கிறாரு. உன்னை இவ கேட்குறா, உங்கள் பேர் என்ன, நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, டாக்டர் வில்சன், நான் தான் டாக்டர் வில்சன், எனக்கு ஏஜ் 70 ஆகலை, 72 மேலே தான் ஆகுது, நான் வந்து என் ஏஜை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறா. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே அவங்க சிஸ்டர் வராங்க. வந்துட்டு உள்ளவா அப்படி சொல்லிட்டு அரைவ் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடு வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. இவளுக்கு வந்து அந்த இடம் ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவள் சிட்டியில் வாழ்ந்த பிள்ளை, அதனால் இவளுக்கு வந்து அந்த இடம் பிடிக்கவே இல்லை. அவங்க சாப்பிட கூட எதுவுமே இல்லை, ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு ஐட்டம் கூட இல்லை. அவளுக்கு ஆல்ரெடி ரொம்ப பசிக்குது நைட்டு வந்தனால. ஒன்று அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க, எங்கள் பக்கத்தில் வந்து ஜாக் பார் அப்படின்னு ஒரு பார் இருக்குது, அங்கே நீ வந்து கேட்குறதெல்லாம் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அவளும் அவங்க போயிடுறா. போனதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு பிராண்டி வேணுமா விஸ்கி வேணுமான்னு. எனக்கு எப்படியும் பாரில் வந்து அதுதானே கிடைக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறேன், எனக்கு ஒயின் மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு ஒயின் வாங்கி சாப்பிட்றா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து அந்த பாரோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டை வந்து இவளுக்கு கொடுக்குறாங்க. இவன் சாப்பிட்டுட்டு சொல்கிறா, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது வந்து ஸ்குரில்ல பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவள் வந்து ஷாக் ஆகிட்டு, எனக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறா. உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் சும்மா தான் சொன்னேன், இது வந்து வேறு, இந்த பாரோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு அப்படி சொல்லிட்டு அவளை சாப்பிட்டுட்டு ஜாக்கும் இவளும் சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜாக் வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஊருக்கு புதுசா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே அந்த ஃபார்ம் ஹவுஸ் போகிறாங்க, அவங்க சிஸ்டரோட வீட்டுக்கு. போனதுக்கப்புறம் அவளுக்கு நைட்டு தூக்கமே வரல. ஏன்னா அந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ஒரு ஃபெசிலிட்டி ஒன்றுமே இல்லை, ஒரு கட்டில் ஒன்றுமே இல்லை. அவள் வந்து சும்மா ஒரு சோஃபாவில் தான் படுத்திருக்கா. ஆனால் அவளுக்கு தூக்கமே வரல. ஆனால் எப்படியோ நைட்டு எப்படியோ தூங்கிட்டு மார்னிங் ஏஞ்சிடுறா. மார்னிங் ஏஞ்சி அவள் ஜாபுக்கு கிளம்பி போயிட்டுருக்கா. போகும்போது ஜாக்கை பார்க்குறா. அவரை பார்த்துட்டு காலையிலே அவரை பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா அவள் ஹாஸ்பிட்டல் போகிறா. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா அந்த டாக்டர் வில்சன் சொல்கிறாரு, நீ இங்கே எதுக்கு வந்த, நீ போ அப்படின்னு. உடனே அவள் சொல்கிறா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன், நேற்று நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அப்புறமா நான் சாரி கேட்டுக்கிறேன், உங்கள் வயசை பற்றி பேசினதுக்கு ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படி சொல்கிறா. உடனே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எந்த நர்ஸும் தேவையில்லைங்க, நான் இங்கே 30 வருஷமாக நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு யாரும் இங்கே தேவையில்லை, நீ கிளம்பு அப்படி சொல்கிறாங்க. ஒன்று அவள் சொல்கிறா, நான் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கேன், நான் இங்கே 5 மந்த் ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன், நீங்கள் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு. ஒன்று அவன் சொல்கிறாங்க, நீ அத்துமீறி இங்கே நுழைஞ்சிருக்க, ஒன்று ஷூட் பண்ணிடுவேன், நீ வெளியே போ அப்படின்னு. அதுக்கப்புறம் அவளை ரொம்ப திட்டி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அவளும் வெளியே வந்துட்டு காரில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ தான் யாருக்கு கால் பண்ணுறான்னா, அவங்க சிஸ்டருக்கு, அவங்க கூட பிறந்த சிஸ்டர் வந்து அப்ராடில் இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறா, என்னை இங்கே ரொம்ப திட்டுறாங்க, என்னால் இங்கே ஒர்க் பண்ணவே முடியாது அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவளும் காரில் உட்காந்து அழுதுட்டு அப்படியே கிளம்பி அவள் ஃபார்ம் ஹவுஸ் போயிடுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாக்கோட பாருக்கு போகிறா. அங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இந்த மெயின் லீட் பண்ணுறாங்கல்ல, அவங்க பேர் என்ன, மெலிண்டா.
அவங்க வந்து அவங்கள எல்லாரும் மெல்லின்னு கூப்பிடுவாங்க. அவரோட சிஸ்டர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் பேசுகிறாங்க, நீ ஏன் இப்படி பண்ணுறீங்க இவளை, அவள் வந்து இங்கே ஒர்க் பண்ண தான் வந்திருக்கா, அவள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவள் தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அவள் சொல்கிறாங்க, என்னால் முடியாது, எனக்கு எந்த நர்ஸும் தேவையில்லை, நான் என்னோட ஹாஸ்பிட்டலில் நான் தனியாகவே பார்த்துக்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு. அப்புறம் இவங்களோட சிஸ்டர் கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஒத்துக்க வைக்கிறாங்க. ஒன்று அவர் சொல்கிறாரு, நான் 30 days டைம் தரேன் அவளுக்கு வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அவள் வந்து கரெக்டாக 30 days பண்ணிட்டான்னா நான் அவளுக்கு ஜாபை கண்டினியூவாக கொடுத்துட்றேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே அவளும் சந்தோஷமாக வந்து மெலிண்டாட்ட சொல்ல வராங்க, மெலிண்டா உனக்கு ஒரு குட் நியூஸ், உனக்கு ஜாப் கிடச்சிருச்சு, நீ நாளையிலேருந்து போய் உன்னோட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் மறுபடியும் ஏஞ்சி கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக வராங்க. அப்போ தான் ஜாக் வந்து வெளியே வராரு ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக. உடனே இவங்களுக்கு மெலிண்டா கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டோடனே, நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன், நீங்களும் வாங்க, அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னா, வெர்ஜின் ரிவரில் வந்து ஒரு ரிவர் இருக்கும், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படியே மெய் மறந்து நிற்போம்ல அந்த ஃபீல் தரும் அந்த ரிவரை பார்த்தோன்னே. உடனே மெலிண்டா சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்யூ, என்னோடய மார்னிங்கை வந்து ஸ்பெஷல் ஆனதுக்கு ரொம்ப நன்றி, நான் இப்போ கிளம்புறேன், என்னோடய வேலைக்காக நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. ஆனால் அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து இங்கே ஒரு வேலையுமே பண்ணக்கூடாது, எந்த பேஷண்ட்டையும் நீ அட்டன் பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணுவேன், நீ வந்து சும்மா தான் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவளும் ஓகே அப்படி சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருப்பா. ஆனால் வந்து டாக்டருக்கு என்ன ஆகும்னா, அவர் ஒரு வேலை விஷயமா வெளியே போவார். எதுக்காகனா வேற ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, அதுக்காக அவர் வந்து வெளியே போயிருப்பார். அந்த டைம் என்ன ஆகும்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வருவாங்க, அவங்களுக்கு வந்து டெலிவரி டேட்டு அன்னைக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்போ மட்டும்தான் இருப்பாள் மெலிண்டா, டாக்டரே இல்லை. உடனே அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் இல்லையான்னு கேட்குறாங்க அந்த லேடி. உடனே இவன் சொல்கிறான், இல்லை நானும் நர்ஸு தான், நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த லேடி வந்து, இல்லை வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், டாக்டர் வரட்டும், அதுக்கப்புறமா எல்லாமே பண்ணிக்கலாம், எனக்கு இன்னைக்கு டெலிவரி இருக்குது, அவரை வர சொல்லுங்க அப்படின்னு. உடனே இவன் சொல்கிறான், நான் பார்த்துக்கிறேன் உங்களை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் டெலிவரி வார்டு கூட்டிகிட்டு போவாள். அதுக்கப்புறம் பேபியும் பிறந்துடுது, இவ எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாள். அதுக்கப்புறமா அந்த டாக்டர் சொல்லுவார் வந்து, நீ எதுக்கு என் பேஷண்ட்டை அட்டன் பண்ண, நான் தானே பண்ணணும், அவங்க வந்து என்னோடய ஃபேமிலி மாதிரி, நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன தான் கேட்பாங்க அப்படி சொல்லி ரொம்ப திட்டிடுறாரு. உடனே அவன் எதுவுமே கண்டுக்கலை, இதெல்லாம் ஒரு இதுவா, அவளுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குது, அதனால அவள் எதுவுமே கண்டுக்கலை. அப்புறம் வந்து அவளோட ஜாப் அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. அப்புறம் மார்னிங் என்ன ஆகுதுன்னா, ஜாக் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு குழந்தையே யாரோ ஹாஸ்பிட்டல் முன்னாடி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ தான் வந்து மெலிண்டா வந்து ஜாக்கிங் போகிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, ஜாக் அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே யாரோ குழந்தைய வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவள் என்ன சொல்கிறான்னா, இது யாரோட குழந்தை அப்படின்னு வந்து அவள் ரொம்ப ஷாக்காகவே பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஜாக் சொல்கிறாங்க, ஓகே நம்ம யார் குழந்தைன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம செகண்ட் எபிசோடில் அது யார் குழந்தை, யார் வச்சாங்க அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.